ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தந்தை மகளுக்குச் சொல்லும் ஆற்றல் பார்ட் 15. நாட்கள் கூடிய போது ஜனங்கள் மத்தியில் அந்த அம்மா சத்தியத்தை கொண்டு உரைச்சாங்க. இஸ்ரவேலிலே ரண வைத்தியன் இல்லையோ, விசிந்தைலம் இல்லையோ, ஏன் என் ஜனம் இன்னும் சொஸ்தமாகவில்லை? ஆமாங்க, கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்களுக்குள்ள பல பேர் ஊழியக்காரங்க கிட்ட போயிட்டு, எனக்கு முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, வயிறு பிரச்சனை, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு போவாங்க. நான் இப்போ அப்படி போகிறதே இல்லைங்க. ஏன்னா எனக்குள் தேவன் வந்து விட்டார். அதை நான் குறை என்றும் சொல்லவில்லை. ஆனாலும் நான் பட்ட அனுபவ சாட்சியை சொல்லுகிறேன். நான் ஏழையாய் இருந்தபோது கண்ட காட்சிகள் கொடுமையாய் இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஜனங்களை கொடுமையாய் நடத்தும்போது அதை கண்டு கண்ணீர் வடிக்கிற தேவனாயிருக்கிறார். என்னுடைய கோபமோ ஒரு நிமிஷம், என்னுடைய இரக்கமோ வானத்துக்கும் பூமிக்கும் எட்டாத உயரமாக இருக்கு. என்னுடைய நேசம் பெரியது என்று சொன்னார். ஏழைகளின் திக்கற்றவர்களுக்கு நான் தேவன், ஏழைகளை ஒடுக்கிறவன் அவனுக்கு எதிரானவன், திக்கற்றவர்களின் தேவன். ஆமாங்க, நான் ஒரு முறை பார்த்த சம்பவம் இன்னும் என் மனசுக்குள்ள இருக்குது. ஒரு ஊரில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த விதத்தில் கொஞ்சம் கொடுமையானவர் அவருடைய தோப்புக்குள்ளே போய் ஒரு ஏழப்பட்ட மனிதன் தன் குழந்தையோட, தன்னுடைய ஒரு 10-12 வயசு பையனோட போய் ஒரே ஒரு குச்சியை வெட்டினார் அவர் தேவைக்கு இருக்குன்ட்டு. அந்த கொடுமையான மனுஷன் அதை வந்துட்டு இருந்தவன் பார்த்துட்டு, நீ எப்படி என் தோட்டத்துக்குள்ளே என்னை கேட்காம ஒரு குச்சியை உடைப்பான்னு சொல்லி அவரை பிடிச்சி கையை கட்டி, அந்த 12 வயசு பையனையும் கையை கட்டி அந்த ஊருக்குள்ளே கொடுமையாக அடித்து எடுத்துக்கிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்தது சாதாரண ஒரு குச்சி தான். எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாலும் விவசாயம் பண்ணி அதை விளைய வச்சு அதை பட்டணத்துக்கு அனுப்பும்போது அது எல்லாருக்கும் உணவாக கிடைக்காம எத்தனையோ பொருட்கள் வேஸ்ட்டாக கூட போகுது. உணவு சமைச்சதுக்கு பிறகு வேஸ்ட்டாக போகுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சாதாரண ஒரு குச்சியை உடைச்சங்க சொல்லி கொடுமையாக அடித்து அப்படி பதற அடித்ததை கண்ணால் பார்த்தேன். அவர்களுடைய முடிவுகள் சிதறடிக்கப்பட்டது. ஆமாம், திக்கற்ற பிள்ளைகளை சிதறடிக்கிறவனை தேவன் சிதறடிப்பார். இப்படி கொடுமைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனாலும் கொடுமையில் இருக்கிற இடத்தில் தேவன் பாதுகாப்பாக இருந்து சோதிக்கப்படுற மனுஷன் பாக்கியவான். உன்னை சோதனைக்குள்ளே உன்னை நடத்தி, உன்னை காயப்படுத்தி காயங்கட்டி உன்னை உயர்த்துவேன். பனைமரத்தை போல் உயருவா. நீ உன் பாடுகளை நினைவு கூறு, உன்னை நல்வழிப்படுத்துறதுக்காக வருகிறேன் என்று சொன்ன தேவன். அநேக ஏழைகளாக இருக்கின்ற பொழுது சரியான உணவு இருக்காது, சரியான உணவுகளை சமைக்க தெரியாது. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு சபிக்கப்பட்ட காலமாக இருந்தது. நீங்கள் இனி இருக்கக்கூடாது. நல்ல நேரங்களில் சாப்பிட்டு நல்ல உடல் வளர்ச்சியை எடுத்துக்கிட்டாலே நல்லா இருக்கலாம். மனுஷன் நல்லா இருக்கணும்னா நல்ல உடம்பு இருக்கணும். நல்ல உடம்பு இருந்தால் நல்ல மூளை இருக்கும். நல்ல மூளை இருந்தால் நல்ல செயல் இருக்கும். நல்ல செயல் இருந்தால் சக்ஸஸ் இருக்கும். அப்போது கடவுள் உச்சிதமான கோதுமைகளை புசிங்கன்னு சொன்னால், ஏழையாக இருந்தவங்க எல்லாருமே உச்சிதமான கோதுமைகளை புசிப்பதை நான் பார்த்ததே இல்லை. அவங்க சீட்டு போடுவாங்க, தண்டல் வாங்குவாங்க, சினிமா தேட்டரில் போய் காத்து கிடப்பாங்க, தேவாலயங்களில் போய் காத்து கிடப்பாங்க. சப்பானிகளைப் போல சப்பானியான வாசலில் இருந்து பிச்சை கேட்பதை போல. எனக்கு வேதத்தில் பிடிச்ச ஒரு வசனம், அற்ப விசுவாசியிலே ஏன் நீங்கள் இன்னும் அப்பத்துண்டுக்கு அலைகிறீர்கள்? கோதுமை மணியானது பூமியில் விழுந்து அது முளைத்து 1000 பலனை தரும். ஆமாங்க,
நான் யாருக்கிட்ட இப்போ ஜெபம் கேட்டு போகிறதில்லை, அதை நான் தவறு என்று சொல்வதில்லை. என் தேவனிடத்திலே நான் அற்புதத்தை கேட்பதே இல்லை. கர்த்தாவே உமக்கு சித்தமானால் எனக்கு செய்யும், கர்த்தாவே உமக்கு சித்தமானால் எனக்கு செய்யும். அவர் நம்ம கேட்காமலே செய்கிற தேவன். உன் வாயில் சொல் புறவாதற்கு முன்னே உன் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன். என் வாயில் சொல் புறாவதற்கு முன்னே என் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன். அவர் எனக்கு எல்லா பொக்கிஷத்தையும் வச்சுட்டு போயிட்டார். நான் பேராசைப்பட்டு கேட்க வேண்டியதில்லை. என்னுடைய கடமையை நீதி, நேர்மை, நிதானம், பொறுமையோட, சகிப்புத்தன்மையோட ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்து செய்யும்போது எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறார். நான் பாடுகளை பட்ட போது பட்டாசு வெடிக்க ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ பணம் இருக்கிறது, என்னால் வெடிக்க முடியவில்லை. இன்று என் பேரப்பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் வாங்கி கொடுக்கிறேன். அவர்கள் விளையாடுவதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். வாலிபனே, உன் வாலிப நாட்களில் உன் கண் கண்ட காட்சிகளில் நட. ஆமாம், பிள்ளைங்களை சத்தியத்தோடு நடத்தணும். கெட்ட வழியில் போயிடக்கூடாது. சத்தியத்தை போதிக்கணும். அப்படி எந்த குடும்பத்தில் சத்தியத்தை ஒரு பிள்ளைகளுக்கு போதிக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, எந்த பிள்ளை சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டா அது சாலமோனை போல உயர்ந்துடும். நாம் சத்தியத்தை சொல்லுவோம், வேதத்தை கற்றுக் கொடுப்போம். வேதம் கற்றுக் கொடுக்கும்போது நம்மளுக்கு விடுதலை நிச்சயம். வேதத்தை கற்றுக் கொடுக்கும்போது விடுதலை நிச்சயம். இயேசு வந்த வீட்டிலே வெத்தலை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே புகையிலை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசுவே வீட்டின் தலையாயிருக்கிறார். சுக்கு சுக்கு வண்டி மோட்சத்தின் வண்டி, சுக்கு சுக்கு வண்டி பரலோக வண்டி, யாரும் போகலாம். இயேசுதானே டிரைவராக இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆமென். அந்த பாட்டை பாடணும். கடவுள் நம்மளுக்கு மோட்சத்துக்கு அழைத்து செல்லுகிற ஒரு வழியை இங்கேயே நம்மளுக்கு கொடுக்குறார். அநேக ஜனங்கள் இயேசுகிட்ட போய் அற்புதத்தை கேட்ட மாதிரி நானும் கேட்டேன். கடவுள் அற்புதத்தை செய்தார். இப்போ நீ உன் கடமையை செய்ய, நான் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். நம்மளுக்கு முட்டி வலி, கால் வலி வருவதற்கு அநேக காரணங்கள் நம்ம உணவே வைத்தியமாக இருக்கிறது. 35 வயசுக்கு மேலே தேய்மானமான ஒரு உடம்புக்கு என்ன உணவுகளை நாம் கொடுக்க வேண்டும்? சத்தான உணவை சாப்பிட்டுட்டு உடம்புக்கு பேலன்ஸ் இல்லாமல் உடம்பு வலி வருதுன்னா, ஒரு வீடுன்னு இருந்தால் அங்கே சாபத்தின் புலி படுத்து கிடக்கிறது. சாபத்தின் புலி படுத்து கிடக்கிறது. வீட்டில் சுத்தம் இருக்காது. வீட்டில் தேவையில்லாத கதைகள் ஓடும், தேவையில்லாத சண்டைகள் விட்டு அங்கே சாபத்தின் புலி. ஒரு வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? முதலாவது நம்ம உணவை எடுப்போம். நம்ம உணவை சத்தான பொருளை சத்தான நேரத்தில் சத்தாக சாப்பிட்டா நம்ம உடம்புல பலன் இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நல்ல காரியங்களை, அறிவை புதையில போலும் வெளியே போலும் தேடி பெற்றுக்கலாம். உங்களுக்கு ஏது வியாதி? இஸ்ரவேலிலே ரண வைத்தியன் இல்லையோ, பிஷிங் தைலம் இல்லையோ, பின்ன ஏன் என் மகள் சுஸ்தமடையவில்லை? தேவன் அறிவை தேடுறாரு, கேட்குறாரு, கொடுக்குறாரு, கனவுல கொடுக்குறாரு, செயலில் கொடுக்குறாரு. எல்லாரிடத்துலேருந்து உங்களுக்கு அறிவு ஞானத்தை தந்து உங்களை எட்டாத உயரத்துக்கு உயர்த்திருக்க தேவனாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் கடவுளை தேடுங்க, சத்தியத்தை தேடுங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சத்தியத்தை நம்ம நாட நாட நாட, ஆலோசனை கேட்க கேட்க, ஆலயங்களில் கூட கூட, ஆலோசனைகளை கூட கூட நம்மளுக்குள்ள எல்லாரும் வந்துடுவாங்க. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மளை அதிசயமாக நடத்துகிற தேவன். கர்த்தர் நம்மளுக்கு கிருபையாக நடத்துகிற தேவன். கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக. அல்லேலூயா. ஆமேன்.